2026 தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பேச்சு. தாவேக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு என்றாலே அலர்ஜி என்று விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் பல பேருக்கு தண்ணீர் காட்டியவர்கள் என்று பேச்சு. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என விஜய்க்கு அதிமுக பதிலடி. கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை விஜய் களத்துக்கு வந்தார் என்று பாஜகவின் அண்ணாமலை கேள்வி. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க? எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க? எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க? அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க. நிலநடுக்கத்தால் வீடுகள் உடைமைகளை இழந்து சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். மியான்மர், தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம். தமிழ்நாட்டில் திருச்சி, திருத்தணி உள்ளிட்ட 9 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளி. கேள்விகளுக்கு பதிலளிக்க தயார், டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என கூற மாட்டேன் என்று முதலமைச்சர் பதிலடி. மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். மக்கள் பிரச்சனையை பேச பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திட்டமிட்டு வெளியேற்றி இருப்பதாக பேரவைக்கு வெளியே பேட்டி. காவல்துறையை திட்டமிட்டு அவமானப்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் வகையில் பேசுவதாகவும் கண்டனம். மராட்டிய துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த காமெடியன் குனால் கம்ராவுக்கு முன்ஜாமீன். வானூர் நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெற்றுக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் பூக்கத் தொடங்கிய அரிய வகை நீல நிற லில்லி மலர்கள். காலநிலைக்கு ஏற்ப மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறங்களில் மலரும் பூக்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். உதகை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழந்த இடத்தை சுற்றி 15 இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தம். கவர்னர் சோலை வனப்பகுதியில் யாரும் தனியாக நடந்து செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு இப்போ சமீபத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால கொஞ்சம் தனியாக போக வேணாம், கொஞ்சம் ஆளுங்கள்லாம் சேர்ந்து போங்க. அப்புறம் இரவு நேரங்களில் கொஞ்சம் வெளியில் நடமாட்டத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். அகவிலைப்படி உயர்வால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயில் இருந்து 13,950 ரூபாயாக அதிகரிக்கும். ஐபிஎல் சீசனில் பெங்களூருவுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்துவீச்சு அதிரடி ரன் குவிப்பில் ஆர்சிபி அணி வீரர்கள்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.